ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு விசிட்டிங் கார்டு வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு நியூ போயிருங்க. நியூ போனோடனே நம்மளுக்கு வந்து விசிட்டிங் கார்டு சைஸ் கேட்குதா, இங்கே இன்ச்சஸ்ன்னு கொடுத்துட்டு 3.6 ஹைட் வந்து 2.1 கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே இதான் நம்மளுக்கு வந்து விசிட்டிங் கார்டோட சைஸ். இப்போ இதில் தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஃபைலில் போயிருங்க. ஃபைலில் நியூன்னு கொடுத்துருங்க. நியூன்னு கொடுத்துட்டு இங்கே 3.6 2.1 இன்ச்சஸ் அதே விசிட்டிங் கார்டு சைஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஒயிட்டுன்னு வச்சோமா ஃபஸ்ட்டு, இப்போ டிரான்ஸ்பரண்ட்டுன்னு வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தோம் நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு டிசைன் வந்துருச்சா. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணிப்போம். இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பென் டூல் வருதா, அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிப்போம். இங்கே எஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து கரெக்டாக அந்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இப்போ நல்லா இப்படி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரஷ் டூல் வருது, அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 இங்கே தேர்ட் பாயிண்ட் இருக்கா, அந்த தேர்ட் பாயிண்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணோன்னே லேயர் எஸ்டேஜ் கேட்குதா, ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்க போகிறோம். அந்த லைன் தெரியாத மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சா. இப்போ எஃப்னு கொடுத்துருங்க. எஃப்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு எஃப்னு கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த பேஜ் வந்துச்சா. இது என்ன பண்ணிருந்துச்சா, இப்போ இந்த ஷேப் டூலுக்குள்ள இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம அங்கே கரெக்டாக போட்டதுனால இது கரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துரும். இப்போ இந்த மாதிரி உட்காந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நோன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிக்சர் வைக்க போகிறோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிக்சர் எடுத்துப்போம். ரியல் எஸ்டேட் பிக்சர் எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து வேறு எதுக்கு வேணாலும் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சரை வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துப்போம். இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்டு கான்ட்ராஸ்ட் போயிடுங்க. போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கான்ட்ராஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கிளாரிட்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சரை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே ஒரு இப்படி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணாலும் ஃப்ளிப் ஹாரிசான்டல்னு வருது, அந்த ஹாரிசான்டலில் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இது அப்படியே இங்கே இருக்குல்ல, இங்கே சைடில் இந்த லேயர் பாக்ஸுக்கு போயிருங்க. போயிட்டோன்னு இங்கே லேயர் 1 இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நம்மளுக்கு கீழே எந்த ஷேப் இருக்கோ அதுக்கு தான் கிளிப்பிங் மாஸ் ஆகும். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஷேப் தான் இருக்குது. இப்போ இதோட கிளிப்பிங் மாஸ் ஆகிடுச்சு. இதே இப்போ நம்ம கரெக்டாக இந்த பிக்சருக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிடுங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இங்கே ஷேப் 1 இருக்கா, அந்த ஷேப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயர் இருக்கா, லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைல் போயிருங்க. போயிட்டு பிவல் அண்ட் மாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி டார்க்காக வருதா, இது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. டெப்த்து கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயுமே 1 வச்சுப்போம். ஒரு சைஸும் வந்துட்டு 1ன்னு கொடுத்துருங்க. டெப்த்தும் 1ன்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ட்ராப் ஷேடாக போயிருங்க. ட்ராப் ஷேடாக போயிட்டு அதில் வந்துட்டு அதுலேயும் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து 1 வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து ரொம்ப வேணாம், எல்லாமே வந்து 1 கொடுத்துருங்க. இந்த மாதிரி 1 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து லைட்டாக அந்த ஷேடோ தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்துட்டு லோகோ மாதிரி போட்டுப்போம். இங்கே வந்துட்டு ஜூம் எத்துவோம். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிப்போம். இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பென் டூல் வருதா, அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இது சரிசமமாக இல்லை, அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கன்வெர்ட் பாயிண்ட்டுனுக்கு அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம கீபோர்டில் இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து மேலே ஏறமாக்க வேண்டாம், அதோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி நம்ம ஒரு வீடு மாதிரி போட போகிறோம். இதை அப்படியே இங்கே ஆல்ட் வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னொரு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். அதை எங்கே வச்சுருங்க. இன்னொரு ஆல்ட் கிளிக் பண்ணோம்னா நம்ம டூப்ளிகேட் காப்பி வந்துடும். இங்கே வந்து கீழே வீடு மாதிரி நம்ம இப்போ நம்மளுக்கு இது வீடு மாதிரி வந்துருச்சு. நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டா ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்னுக்கு அதை எடுத்துப்போம். அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டே வந்துச்சிட்டா இது ஒரு வழி மாதிரி வந்துருச்சா, அவள் தான். இப்போ இதை இங்கே நம்ம நல்லா மேலே இப்படி வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா வந்துடும். இந்த லோகோவை இங்கே வச்சுட்டு இது லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைல் போயிருங்க. இதில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லேன்னு கொடுத்துருவோம்.
கிரேடியன்ட் ஓவர்லேன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு கலர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கலர் கொடுத்துப்போம். இந்த மாதிரி ப்ளூ கலரும் இங்கே இந்த மாதிரி கலரும் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு ட்ராப் ஷேடோன்னு கொடுத்துருவோம். ட்ராப் ஷேடோன்னு கொடுத்தோம் நம்மளுக்கு இங்கே வந்துச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம சைஸ் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் 2 கொடுத்துட்டு இங்கே 0 வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பிவல் அண்ட் எம்பாஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிப்போம். அதை கிளிக் எல்லாத்துலேயுமே 0 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது வீடு மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே கம்பெனி நேம் எழுதிப்போம். இங்கே டீன்னு இருக்குல்ல, இங்கே டீன் நல்லா கிளிக் பண்ணிட்டா ஹாரிசான்டல் டைப் 2 இருக்குது, அங்கே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம கம்பெனி நேம் இங்கே எழுதிப்போம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ பேக் சைடு பார்ப்போம். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது டூப்ளிகேட் வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு இங்கே இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹாரிசான்டல்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு பிக்சர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே லேயர் இருக்கா, இங்கே ஷேப் 1, அதாவது இதுக்குள்ளே போட்ட ஷேப், அதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதையும் இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹாரிசான்டல்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷேப் இருக்குது, அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த லோகோ போட்டிருக்கோமா, இந்த லோகோவை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி சின்ன ஷிஃப்ட்டு ஆல்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சரிசமமாக இது வந்து சின்னதாகும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கம்பெனி நேமையும் அதேமாதிரி ஷிஃப்ட்டு ஆல்ட் ப்ளஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சின்னதாயிரும். இங்கே கம்பெனி நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலரில் கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு மேனேஜர் நேம் இது ஆல்ட் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு மேனேஜர் நேம்னு எழுதிப்போம். இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். இதை லேயர் அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஜிமெயில் லொக்கேஷன் செல்லாம் போடுவோம்ல, அதுக்கு நம்ம இங்கேருந்து பிக்சர் எடுத்துப்போம். இந்த மாதிரி பிக்சர் எடுத்தாச்சா. இது என்ன பண்ணலான்னா இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டு மேஜிக் டூல்னுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே உள்ள ஒரு கிளிக்கு, இங்கே ஒயிட் கலர் எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணிட்டு செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஷேப் டூலுக்கு அதை எடுத்துக்கிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. இதை ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எங்கே வேணுமோ நம்ம அங்கே வச்சுக்க வேண்டியதான். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம் லொக்கேஷன். அதே மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லா இதையுமே இதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்ம எல்லாமே பிளாக் கலர் தானே எடுத்திருக்கோம், பிளாக் கலர் அடிச்சிடலாம். இதே மாதிரியே மேஜிக் கான்வாஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிடுங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுத்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக்கிடுங்க. திருப்பி இப்படி கிளிக் பண்ணால் அப்ளைன் கேட்குதா, அப்ளைன் கொடுத்துருங்க. இப்போ இப்படி கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுருங்க. இங்கே இது வந்து ஜிமெயில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இது வந்துட்டு இந்த செல்லு, அதையும் அதே மாதிரியே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் லொக்கேஷன், ஜிமெயில், செல்லு, www வெப்சைட் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே எழுதிக்க வேண்டியதான். இங்கே வேறு ஏதாச்சும் எழுதுதுன்னா இங்கே எழுதிட்டு இதை வந்து அப்படியே சின்னதாக்கிட்டு இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு விசிட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்துட்டு பேக் சைடு. சிம்பிளான ஒரு விசிட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு.